ஹாய் பியூட்டிஸ், நேற்றைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது பார்த்துருங்க. நாகர்கோயிலில் இருந்து மார்த்தாண்டம் வரை எனக்கு போக வேண்டியிருந்துங்க. இப்போ நாகர்கோயிலில் இருந்து ஒரு உதய மார்த்தாண்டன்னு ஒரு பஸ்ஸு நின்றுது. ஃப்ரீ பஸ் ஆனதால தப்பிச்சேன், இல்லைனா அந்த பஸ்ஸில் ஏறி தக்கலை வர வேண்டியது இருந்து தக்கலையிலேருந்து திருப்பி மார்த்தாண்டத்துக்கு போகலாம். சரி, தக்கலையில் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், உதய மார்த்தாண்டம் பஸ்ஸில் ஏறிட்டேன். உதய மார்த்தாண்டம் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு 10 நிமிஷம் எல்லாம் தாண்டும் போது லைட்டாக ஒரு தூக்கம் வந்தது பார்த்துடுங்க. அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நைட்டு கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பஸ்ஸில் ஏறி இருந்தேனோ டக்குன்னு சூப்பராக தூக்கம் வந்ததா, சரியான உறக்கம் தூக்கம் எல்லாம் ஒன்று தான், கேட்டிங்களா? அப்போ சரியாக உறங்கிட்டேனா, உறங்கிட்டு சரி தக்கலை வந்ததான்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குறேன். எப்பா பெயிருக்கு அங்கே அந்த நேசர்புரம் வர பெயிருக்கு, நட்டாளன் நேசர்புரம். ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தேனா திரும்பி பார்க்குறேன், தேவசகாம் பிள்ளை சர்ச்சு வந்துரு. எப்பா வந்த இடம் ரொம்ப தூரம் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு திடீர்னு கண்முழிச்சு நட்டாளன் ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். புதுமையாட்டு வில்லேஜ் டெய்லர்னு சேனல் தொடங்கிட்டேனா. இந்த வில்லேஜ் டெய்லர் சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்து பார்த்துடுங்க. அதையும் கூட வாங்கிட்டு போகலன்னா வந்தது. ஆனால் புனிதமான இடத்துல வந்து என்ன வந்து இறைவன் வந்து கொண்டு சேர்த்துருக்காரு. எப்போவுமே சேனல் தொடங்கும் போது நம்ம புனித ஸ்தலத்துக்கு போகிறது நல்லது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது பார்த்துடுங்க. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், அப்போ கொஞ்சம் பழமையானதாக இருந்து இப்போ வந்து புதுப்பிச்சு அடித்து பொழிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தை எல்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருந்தது. கிணறுல வாளினால் நாங்கள் தண்ணி மொண்டு குடிச்சிட்டு வருவோம். ஆனால் அது கூட இப்போ பெரிய குவாலிட்டியாட்டு ஒரு தேவதூதன் வந்து நமக்கு தண்ணி மொண்டு தருவது போலையும் அதை நம்ம கிளாஸில் வாங்கி அப்படியே குடிக்கிறது போலையெல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நான் எடுத்த வீடியோவை உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஹெவி அமைந்துள்ளது. அதில் புனித தேவசகாயம் பிள்ளையுடைய திருவுருவச் சிலையும் தூய அன்னை மரியாயின் திருவுருவ சிலையும் அங்கு அமைந்திருந்தது. திருவுருவ சிலையின் முன்பாக அமர்ந்து சற்று நேரம் தியானித்துவிட்டு நான் ஜெபித்து என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தபோது 2/12/2012 ஆண்டு மறை சாட்சியாக மரித்த தேவசகாயம் பிள்ளைக்கு அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. அதற்காக ரோமையிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புனித தேவசகாயம் பிள்ளையின் திருவுருவ சிலையை தான் இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து சாலையின் மறுபக்கம் எதிர்ப்புறமாக அமைந்திருந்தது தேவசகாயம் பிள்ளை அன்றைய காலம் பயன்படுத்திய பொருட்களின் அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்தின் உள்ளே செல்லும் பொழுது நுழைவாயில் அன்றைய கால முறைப்படி அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே போகும்போது செக்யூரிட்டி எல்லாம் அமர்ந்திருந்தாங்க. அதனால காசு ஏதாவது கலெக்ட் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். ஆனால் எந்த காசுமே கலெக்ட் பண்ணலை பார்த்துடுங்க. அப்படியே எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. தனிமையில் போனதால அமைதியான சுச்சுவேஷனாக இருந்தது. அந்த அருங்காட்சியகம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, வீடியோ எடுப்பதற்கும் சிறப்பானதாக இருந்துச்சு. அருங்காட்சியகத்துக்கு உள்ளே போன உடனே நம்முடைய புனித தேவசகாயம் பிள்ளையினுடைய திருவுருவ சிலை அமைந்திருந்தது. அதை பார்க்கும்போது பக்தி பரவசத்துடன் எனக்கு இருந்துச்சு. அதை சுற்றிலும் அகல் விளக்குகள் தொங்க விட்டுருப்பாங்க, குத்து விளக்குகள் தொங்க விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் அன்றைய காலத்தில் பயன்படுத்தின பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்த்தது வந்து கண்ணாப்பை தாங்க. இந்த கண்ணாப்பன்னு சொல்லியதில் தான் நாங்கள் முட்டையெல்லாம் வந்து பொரித்து சாப்பிடுவோம் அந்த நேரம். இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தினாலான புட்டுக்குடம், விளக்குகள், மரத்தினால் உருவாக்கப்பட்ட காலணி, செம்பு, பூட்டி வச்ச செம்பு, பொடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட குழிக்கல், இது ட்ரே, பொருட்களை எடுத்து செல்வதற்கான ட்ரே, திரிகள் வைத்து பற்ற வைக்கப்படும் மண்ணெண்ணெய் விளக்குகள், வெண்கலத்தினால் ஆன விளக்குகள், அரிவாள், செம்பு பாத்திரம், கஞ்சி தண்ணி குடிக்க உள்ள பாத்திரம் செம்பாலான, இது புத்தக ஏடு, நடக்கும்போது ஊன்றுகோலாக பயன்படுத்தப்படும் கம்புகள்,
உணவு சாப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் வெண்கல பாத்திரங்கள். தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் குவளைகள். தண்ணீர் குடிப்பதற்காக சில்வர் கிளாஸுக்கு பதிலாக அந்த நேரம் வெண்கல கிளாஸை தான் பயன்படுத்துவாங்க. அரிசியை அளந்து போடுவதற்கு பயன்படுத்தும் நாராயம். இது வந்து ஓலைச்சுவடி. எழுத்தாணியால் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட ஓலைச்சுவடி தான் இது. ஓலைச்சுவடி பக்கத்தில் இப்போ எழுத்தாணியும் பார்க்கலாம். இந்த எழுத்தாணியால் தான் அந்த காலத்தில் திருவள்ளுவர் எல்லாம் ஓலைச்சுவடியில் தான் எல்லாமே திருக்குறளை எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இது தண்ணி கோரி கொண்டு வர செம்பு குடம். இதுவும் குடத்தில் ஒரு டைப்பு தான். செம்பு பானை இந்த டைப்பில் இருக்கும். இது அகழி தண்ணீர் குடிக்கிறது. இது இடிகள், செம்பினாலான இடிகள். இதில் ஏதாவது பொடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது அரிசிகளை பதப்படுத்தும் பத்தாயம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெரிய உரல் இருக்குங்க, ஆட்டு உரல். இது பெரிய பானைகள், வெண்கலத்தினாலான வாளி. அந்த காலத்தில் அரிசிகள் நெல்களை எல்லாம் அளந்து கொடுக்குற நாளி தாங்க இது. பெரிய நாளி. இது சிறு நாளி. இது நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. 4 காலும் வச்சுருக்கோம். இதுதான் நெல்கள் அளக்கக்கூடியது. இவற்றை வைத்து தான் நெல்கள் அரிசிகள் எல்லாம் அளந்து தருவாங்க அந்த காலத்தில். இது அகல் விளக்கு தாங்க, சிம்னி விளக்கு. சிம்னியை தூண்டி தூண்டி விடுவோம், அப்படிப்பட்ட விளக்கு தாங்க. அந்த காலத்தில் பேட்ரி லைட்டுகள் ஒன்றும் கிடையாது. இது மாதிரியான தொங்கல் விளக்கில் தான் நாங்கள் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி இதை எரிய வைத்து தான் கையில் தூக்கி கொண்டு செல்வதுண்டு. இது சுத்தியல். இது ரேடியோ பெட்டியாக இருக்கும், அந்த காலத்து ரேடியோ பெட்டி. இது அகப்பை, கஞ்சி எல்லாம் கோரி எடுப்போம் இல்லையா, அந்த அகப்பை. தேங்காயை துருவி எடுத்துட்டு தேங்காய் சிரட்டையினால் உருவாக்கப்பட்ட அகப்பை. இது உளி. மத்தம், தயிரெல்லாம் கடைகிற மத்து இதுதாங்க அந்த காலத்தில். இது நாறு பெட்டியாகும். பனை ஓலையினால் எடுத்து முடையப்பட்ட நாறு பெட்டி. மீனெல்லாம் விட்டு அருவாமனை அறுப்பத்தி இருக்குது அந்த சைடில். அந்த பக்கம் இருக்கிறது அறுப்பத்தி. இதுக்கு பேர் அறுப்பத்தி ஆகும். களை எல்லாம் எடுக்கிறது இதை வச்சு தான் இழுத்து எடுப்பாங்க. இது தொட்டில் கட்டியது. வெண்கலத்தினால் வடிவமைக்கப்பட்ட தொட்டில் கட்டுற அந்த கம்பி தாங்க. இது கரண்டி. இந்த கொத்தனார் கரண்டியை போல இருக்கு பார்க்கு. இது நம்ம பாண்டி ஆடுவோம் இல்லை, குழி போட்டு பாண்டி ஆடிய மரத்தினாலானது. எல்லாம் அதுபோல் மரப்பெட்டி இருக்குது, பந்தய சாட்டு வைக்கிறது. இதுவும் அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் அடைச்சி பறக்கி ஒரு பீரோயில் எங்கேயாவது வைப்பாங்க, இல்லைன்னா நெல்லுக்குள்ளே ஒழிச்சு வைப்பாங்க. இது பாக்கு வெட்டியாகும். அப்படியே பாக்க இடையில வச்சுட்டு ஒத்த நறுக்கு. இதெல்லாம் படிக்கற்கள். நம்ம எடையெல்லாம் போடுறதுக்கான தராசு படிக்கற்கள். இதுதான் தேங்காய் துருவி. தேங்காயை இதில் வச்சு நல்லா துருவி எடுத்து நாங்கள் மத்திரம் போட்டு திருவோம். யாருக்குடா முதல்ல தேங்காய் எல்லாம் எத்தனை தேங்காய் துருவி வேண்டிட்டு. இதுக்கு பேர் தேங்காய் துருவி. இது கீதாங்க, அந்த காலத்தில் பெரிய சாவியாக இருக்கும். இது வெட்டுக்கத்தி, தேங்காய் எல்லாம் வெட்டுற வெட்டுக்கத்தி. சந்தன மரத்தினால் செய்யப்பட்ட உலக்கை தாங்க. உரலில் அரிசியெல்லாம் இடிக்கக்கூடிய உலக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இங்கே தியானிக்கிறாங்க. தியானித்து நல்ல பூசையெல்லாம் வைக்கிறாங்க. அற்புதமான ஜப கொண்டாட்டம் நடக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரை தியான கொண்டாட்டம் நடக்குது. நீங்களும் இங்கே பயன்பெறுங்க. பெரிய ஷெட்டெல்லாம் அந்த பக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்க. நான் வெளிப்புறம் வரும்போது சற்று தாகமாக இருந்துறது. எனக்கு தண்ணீர் அருந்தணும் போல் என்னுடைய பாட்டிலில் இருந்த தண்ணியை அப்படி செடியில் விட்டுட்டு வெளியில் விட்டுட்டு அந்த தேவதூதன் தந்த தாகமில்லாத அந்த தண்ணியை நான் எடுத்து குடிக்க யோசிச்சேங்க. அது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த சைடில் இந்த கிணறு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால ஐயோ தண்ணீர் குடிக்க முடியாது என்று ஆவலுடன் இருந்தபோது அந்த செக்யூரிட்டி சார் தான் சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து பைப்பை ஆன் பண்ணும்போது தூதர் உங்களுக்கு தண்ணீர் தருவது போல இருக்கணும். ஆனால் இதில் ஒரு சோகமான சம்பவம். இதை யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க. இந்த தேவசகாயம் பிள்ளைய அப்படியே தலைகீழாட்டம் அந்த ஷார்ட்ஸில் வந்திருக்குங்க.
ஷார்ட்ஸில் வந்து நமக்கு எப்பவுமே சொல்லும் அடுத்தடுத்து எத்தனை வீடியோ வேணுனாலும் நம்ம டச் பண்ணி அதில் வந்து எடிட் பண்ண முடியும் ஷார்ட்ஸில் வந்து கொண்டு வந்து. ஆனால் ஷார்ட்ஸில் கொண்டு வரும்போது இந்த தேவசகாயம் பிள்ளையுடைய ஃபோட்டோ இவ்வாறு தலைகீழாக மாற்றி அமைக்கப்பட்டது யூடியூப் மேலே என்ன கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. வில்லேஜ் டெய்லர் ஃபஸ்ட் டைமாக தொடங்கின உடனே வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணக்கூடாது, அல்காரிதம் வந்து ஸ்லோ ஆகும். அதனால் இப்படி சில வீடியோக்களை தலைகீழாக மாற்றும்போது மனதிற்கு சற்று வருத்தமாக இருக்கிறது. யூடியூப் உண்மையில் இப்படி செய்யுமான்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யாதுங்க. இது வந்து யாரும் வந்து நம்ம ஜிமெயில் ஐடியில் விளையாடி வந்து ப்ரைவேட்டில் வந்து ஜிமெயில் ஐடியை லாக் பண்ணி வீடியோஸ் வந்து உன் வேர்ல்டு ஃபுல்லாக அப்லோட் பண்ணி போக முடியாதவாறு தடுக்கிறாங்க. அதுதான் இப்போ உண்மையாட்டு நடந்துட்டு இருக்கு. அநேக யூடியூபர்களுக்கு வியூஸ் போகாதது கூட இதுதான் ஒரு காரணம். நம் இந்தியர்கள் முன்னேறிவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இவ்வாறு செய்கிறார்களா? நம்முடைய டேட்டாக்களை அவர்கள் திருடி அதன் மூலம் கூகுளிடமிருந்து வருகிற காசுகளை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்பதையும் ஆராய வேண்டும். அதுக்கப்புறம் அப்படியே மார்த்தாண்டத்துக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மெட்டீரியல்ஸு நம்ம தைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமாட்டு நான் இதை வந்து ஒரு வீடியோ போடுறேன். சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நட்டாளத்துக்கு போகாமலே அங்கே இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி விரிவாக பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள்.